கட்டு பம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு. படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு. உங்கள் பேர் என்னன்னு? வினோதா. இந்த ஒரு நிமிஷம் மலை எங்கள் அக்கா உங்களை தான் லவ் பண்ண, உங்களை தான் பண்ணுவாங்க. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காங்க. இல்லை ப்ரோ, ஃபோட்டோ விட இப்போதான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாங்க. சத்தியமாக நீங்களே தான் இருக்கீங்க. வினோத்துன்னு தான் சொன்னாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பேர் கேட்டேன். நீங்கள் என்ன ஒரு அரியலூர் தானா? ஜெயங்கொண்டமா? ஆனால் உங்களை தான் கட்டிப்பாங்கிறாங்க ப்ரோ. சத்தியமாக ப்ரோ, வீட்டுக்கு தெரியாது, நீங்க இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ற மாதிரி தான் இருக்கும். காமெடி பண்ணாத. சத்தியமா ப்ரோ, உங்களுக்கு என்ன, நீங்க அழகா இருக்கீங்க. ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? பேசுறீங்களா? கால் வேணா பண்ணி தரட்டா ப்ரோ? சத்தியமா ப்ரோ, நீங்க நல்லா தான் இருக்கீங்க ப்ரோ. வாட்சி போட்டிருக்கீங்க, கண்ணாடி, அது ஃப்ரேம் எல்லாம் பாருங்க. போட்டுனா நல்லா இருப்பாங்களா? ஏன்னா இங்க தாடி வேற அழகா ஸ்டைலா வச்சிருக்கீங்க. அஜித் அஜித் நல்ல வேலை நீங்க அஜித்ன்றீங்கன்னா வாயில உடச்சு விட்டுருப்பாரு. நல்ல வேலை சொல்லல. இல்லன்னு சொல்லிட்டா அக்காட்ட சொல்லுங்க. இல்லன்னு ஏன்னா நீங்க கல்யாணம் அங்க நின்று போயிடும். அதான் நான் கேட்கறேன். கல்யாண ஜாமான் வாங்கறதுக்காக வந்தேன். யோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே. அரியலூரா போறீங்க? அப்படியே எங்க ஆள்கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நீங்க வேற. சத்தியமா ப்ரோ, எங்க அக்காவை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ கட்டிக்க முட்டுறாருண்ணே. அரியலூர் தானே அவர். வேணா ஜெயங்கொண்டனே, அவர் பேரு வினோத். நான் தான் இப்படி இருப்பேன். என் தங்கச்சி அக்கா அழகா இருக்கும். அக்கான்னு தங்கச்சிங்கிறீங்க. சாரி, எங்க வேலையை எங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்க போங்க. வாங்க மாமா நம்ம போவோம். இல்லை சொல்லுங்க. என் பேர் ஜெயசூரி. ஜெயசூரி. எந்த ஊர்னு? அரியலூர் தான். நில்லுங்கண்ணா ஒரு நிமிஷம். எங்கள் அக்கா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. லவ் பண்ணுறீங்களா? யாரு? எங்கள் அக்கா. யாரா உங்க அக்கா? தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓம்மா. அரியலூர் தானே? ஜெயமதி. என்ன சொல்லுண்ணே? விளையாடலண்ணே. சிரிக்காதீங்க, சொல்லுங்கண்ணே. சென்னையில இருக்கிறேன்டா. சென்னை? அரியலூர் யாருன்னே தெரியாம இங்க தானே புள்ளியார் கோயில உட்காந்துருக்காங்கண்ணே. நீ போய் அழைச்சிட்டு அவரை. இங்க வந்தா ஏரியா பிரச்சனை ஆகும் அப்படின்னாங்கண்ணே. ஏரியா பிரச்சனை? யாருன்னு பிக்கிங்? இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு யாருன்னே தெரியாம. நில்லுங்கண்ணே. நில்லுண்ணே, நீங்க வேற அழகா இருக்கீங்க. நீங்களா தானே இருக்கும். அவங்க ப்ரோ, நீங்க அரியலூரா ப்ரோ? இல்ல தஞ்சாவூரா? என் பேரு ப்ரோ. பேரு உங்க பேரு ப்ரோ? சும்மா தான் சொல்லுங்க. பயப்படாத. ஏன் பயப்படுறீங்க? ராஜேஷா? மாமா, நீங்க மாமா தான் வேணும் எனக்கு, புரியுதா? சௌக்கியமா கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லாம்ல. மாமா முறை தான் வேணும். தெரியலையா மாமா? என்ன எங்க அக்காவை கல்யாணம் பண்ணா நீங்க மாமா தானே? ஜெயமதி தெரியுமா? இவர் தானே? வாங்க, அக்கா அங்க வெயிட் பண்ணுது. என்ன மாமா ஓடாதீங்க. புரியுது, நீங்க தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்துருக்கீங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். தண்ணி குடிக்கணுமா இல்லை சாப்பிட்ணுமா? என்ன மாமா? ஏன் மாமா? சரி, இல்லாட்டி தாலி கட்ட வேணாம், வந்து சொல்லிட்டு போயிடுங்க. நான் இல்லை, ஆளு நீங்க தான். அவங்க சொன்ன அழகெல்லாம் வச்சு நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா. நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா. சீக்கிரமா
என் மாமா ஒத்துக்கிட்டாரு வாங்க மாமா. நான் இல்லையா அந்த ஆளு போயா, நான் இல்லையா அந்த ஆளு போயா, நான் இல்லையா அந்த ஆளு போயா. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. தஞ்சாவூர் தான் சொன்னாங்க மாமா. வெயிட் பண்றோம். ஓகே நீங்க தானா? நீங்க தான். நீங்க இறங்கிக்கங்க, அவர் போய் பிள்ளையார் கோயில விட்டுட்டு வருவாங்க. வினதீப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மாமா ஒத்துக்க மாமா, அக்கா வாழ்க்கை மாமா. என்ன எக்ஸாம் வந்துருக்கீங்க? என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? என்ன எக்ஸாம் இப்போ எக்ஸாம் எழுதி தானே வரீங்க? மாமா அது முக்கியம் இல்லை, இப்போ அக்கா கல்யாணம் ஆகணும். எக்ஸாமை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ஒத்துக்கிட்டு அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஃபோன் இல்லையா? போய் சொல்லாதீங்க. எங்கள் அக்காட்ட மட்டும் சேட் பண்ணீங்க. இப்போ குனிஞ்சிக்கிட்டே இல்லையா? சரி வா. தலையில் அடிக்காத மாமா, வீட்டுக்கு ஆகாது. சரி வாங்க ஒன்று சும்மா வாங்க. வாங்க மாமா. இவங்க அக்கா வாழ்க்கை பேசிட்டு இருக்கான். ஏங்க காமெடி தான் வாங்க. முக்கியமான வேலை இருக்குங்க. அப்பா இதோடய முக்கியமா மாமா என்ன வேலை மாமா? நான் வண்டி எடுத்து வரட்டா? என் பேர் சக்தி கணேஷ். ரயில் என் பேர் சக்தி கணேஷ். என் பேர் சக்தி கணேஷ். என் பேர் சக்தி கணேஷ். அப்புறம் அண்ணா நகரா வாங்க போலாம். யாரை பார்க்குறீங்க? மாமா அங்கே அக்கா உட்காந்துருக்காங்க, இவரை போய் விட போறீங்க அண்ணா நகரில். எங்கள் ஊருக்காரியா? தஞ்சாவூருக்காரியா? எங்கள் ஊருக்காரியா? வாங்க வாங்க ப்ரோ. விடுங்க எனக்கு வேலை இருக்கு. வாங்க போலாம். மாமா என்ன வேலைன்னு சொல்லு மாமா. ஐயோ ப்ரோ மாமா நாங்க வந்து விடுறோம். மாமா சக்தி கணேஷ். என்ன வேலை மாமா? வா மாமா வண்டியில் எடுத்துங்க. வாங்க நடந்து நான் நடக்கிறேன் மாமா, எங்கள் அக்காவுக்காக. வாங்க அக்காவுக்காக நான் நடக்கிறேன். வாங்க உட்காருங்க வண்டியில. போனோன்னே என்ன மாமா அவர்லாம் முறை வேணும், வாயா போயின்னு கூப்பிடக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ரெடியாக இருக்கு. இவர் ஃபோன் பண்ணி இப்போ சொல்லிடுவார், அக்கா ரெடி ஆகிடும். ஃபோன்னே தாலி கட்டுறது தான் ஓகேம்மா. சொல்லுமாம்மா. வாங்க வாங்க சரி வாங்க. மாமா விளையாடல மாமா, சீரியஸ் மாமா. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சீரியஸ் ஆயிடுச்சா பைத்தியம் முடிச்சிடும். ஆட்டோ மாமா, அக்கா வாழ்க்கை இங்க வாங்க போலாம். மாமா. போட்டா வந்துருங்க, ஃபர்ஸ்ட் ஆயா தான் வரும். ஃப்ரெண்டை ஏத்தி கும்பிட்டீங்களா? நான் படுக்கு போயிட்டு உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட